Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yesu, 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 Yeshua, 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 Emmanuel, 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 Emmanuel. வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து எத்தனை பேர் நீங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறீர்கள்? என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும் வேளையில் உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகும். காரணம், இந்த ஜெபம் விசேஷித்த விதமாய் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொண்டு வரும் ஜெபமாக இது அமையும். உன்னதத்தின் வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். என் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்தின் வல்லமைகள் செயல்படும். உங்களை விட்டு அசுத்த ஆவிகள் விலகும். பிசாசின் பிடியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மறு வாழ்வை கொடுக்கும்படி என் தேவ ஆவியானவர் இந்த ஜெபத்தின் மூலமாக அசைவாடுவார். கேட்கிற உங்கள் மேலே என் தேவ மகிமை இறங்கட்டும். வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் ஒருவேளை பிசாசின் பிடியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த கிறிஸ்து இயேசுவை இந்த ஜெபத்தில் இணையும் பொழுதே இந்த நேரத்தில் தானே அந்த உன்னதரை நோக்கி பாருங்கள். நீங்கள் விடுதலையை விரும்புவீர்கள் என்று சொன்னால், என்னை பயமுறுத்தும் பிசாசுகள் என் குடும்பத்தில் உயர்வில்லாதபடிக்கு, என் குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கிற, என் பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கிற, என் குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க வந்திருக்கிற எந்த ஒரு பொல்லாத ஆவிகளும் என்னை விட்டு விலக வேண்டும். எந்த ஒரு தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசுகளும் விலக வேண்டும். வியாதி என்னை விட்டு நீக்கும்படியாக தேவ ஆவியானவர் என்னை தொட வேண்டும். என் சரீரத்திலே வியாதியும் பலவீனத்தையும் கொடுத்து என்னை பலவீனப்படுத்தி அடிமைப்படுத்துகிற பிசாசுகள் விலக வேண்டும். சொல்லி பாருங்கள். மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் என்னை அடிமைப்படுத்துகிற பிசாசுகள் வெளியேற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விடுதலைக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பும் பொழுது என் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நிச்சயமாகவே பிசாசானவன் பொல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தம்முடைய அக்கிரமத்தின் மிகுதியினாலே அவன் விழுந்து போனான். வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12, 15, 18 வாசித்து பார்க்கிற பொழுது, அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், அவன் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதெனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், கோமேதகம், யஸ்பி, இயந்திர நிலம், மரகதம், மாணிக்கம், சகலவித ரத்தினங்களும் அவனை மூடிக்கொண்டிருந்ததாம். அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் கொடியவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மிருகமாய் மாறினான். அவன் தேவனுடைய எதிரி என்று அழைக்கப்பட்டான். அவன் வஞ்சகனும் பொய்யனும் அழிக்கிறவனும் குற்றப்படுத்துகிறவனும் பெருமை கொண்டவனும் தந்திரக்காரனும் திருடனமாய் அவன் மாறினான். யோவான் 8:44 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். ஏவாளுக்கு பயத்தை கொடுத்தான், கண்களின் இச்சையை கொடுத்தான், காயனுக்கு பொறாமையும் எரிச்சலையும் கோபத்தையும் கொடுத்தான். நோவாவின் நாட்களில் மக்களை விபச்சாரம் பண்ணும்படி அவன் கெட்டுப்போக பண்ணினான். சோதம் கொமாரா பட்டணத்திலே
விபச்சாரத்தை கட்டவிழ்த்தான் அவன். சிம்சோனுடைய வாழ்க்கையில விபச்சாரத்தினாலே அவனை விழப்பண்ணினான். சவுலை செத்தவிடத்தில் குறிகேட்கும்படி அவன் ஏவி விட்டான். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த சாத்தானுடைய, இந்த பிசாசுடைய கிரியைகள் உங்கள் சரீரத்தில் இல்லாதபடிக்கு நீங்கள் இப்பொழுது தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். முதலாவது, எந்த ஒரு மனுஷன் விடுதலையாகப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவ சமூகத்திலே தன்னைத்தானே அவன் தாழ்த்தி தேவ சமூகத்தில் நின்று மனம் திரும்பி தன் இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், பெருமைகள், ஈச்சைகள், தான் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அவன் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாகவே இந்த நேரத்தில் நீங்கள் விடுதலையை காண்பீர்கள். உங்கள் சரீர இச்சையை விட்டு விலக வேண்டும். உன்னதரை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களுக்கோர் விடுதலை என் தேவன் இந்த நேரத்திலே அவர் கொடுப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவரை தமது மரணத்தினால் ஜெயித்தவரின் ஆண்டவராகிய இயேசு. அவர் சோதனையை ஜெயித்தார். தன்னிடத்தில் வந்த அத்தனை சோதனைகளிலும் அவர் வெற்றி கொண்டார். நாம் பலவீனர்களாய் இருக்கிறபடினாலே நமக்காக அவர் ஜெயம் எடுத்தார். இந்த கிறிஸ்து இயேசுவை எத்தனை பேர் நீங்க நோக்கி பார்க்க போகிறீர்கள்? அந்த கல்வாரி சிலுவை அண்டை வந்து நில்லுங்கள். அவருடைய முகத்தை தேடுங்கள். என் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் உங்களை கழுவட்டும். சொல்லி பாருங்கள், என் பாவங்களை மன்னியும் இயேசுவே, என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் பாவங்களை எல்லாம் இரத்தத்தால கழுவும் என்று சொல்லி பாருங்கள். என் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவும். மனம் திரும்புகிற பொழுது, நான் இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை, என்னை மன்னியும், என்னை விடுதலையாக்கும். உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, இயேசு என்னும் நாமமுடையவரே, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி பாருங்கள். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. என்னோடு சேர்ந்து செபிக்க ஆயத்தமாகிற உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை என் தேவன் கட்டவிழ்ப்பாராக. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சிலுவையில் ஒரு வெற்றியை என் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவை அண்டை வருகிற பொழுதுதான் நாம் அதை காண முடிகிறது. பிசாசின் வல்லமை சிலுவையில் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. நிச்சயமாகவே யோவான் 10:10 வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் உங்களை விட்டு விலகணும். அவருடைய நாமம் வல்லமையுள்ளது, வல்லமையுள்ளது. அவரால் இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆக நாம் தைரியமாக நிற்போம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதை கொண்டு? எனக்காக என் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர் மரித்தார். மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயமாய் விழுங்கினார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பாருங்கள். சாத்தான் ஒருபோதும் தன்னுடைய தோல்வியை அவன் கேட்க விரும்ப மாட்டான். அவன் தன்னுடைய தோல்வியை ஒருபோதும், அதுவும் தன்னுடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள் மூலமாக அவன் கேட்க விரும்புவதில்லை. கிறிஸ்து இயேசுவிடத்தில் விடுதலைக்காக காத்திருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது, இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நிச்சயமாகவே என் தேவன் உங்களை விடுதலையாக்குவாராக. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் நம்மை போலவே, அதாவது நம் ஆண்டவராக இயேசுவும் நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே, கல்வாரி சிலுவையில் அவர் அடைந்த மரணத்தினாலே பிசாசின் கிரியைகளிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு, பிசாசின் தந்திரங்களை முழுவதுமாக அழிக்கும்படிக்கு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். இப்பொழுதும் என் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கட்டும்.
மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு எதிராக தேவன் எப்பொழுதும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். யாக்கோபு 4:7 சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவன் ஓடி போவானா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். சாத்தானுடைய வீழ்ச்சியை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது, ஹல்லேலூயா, தேவன் அவனை தள்ளினார், சாத்தான் மின்னலை போல் வீழ்ச்சி அடைந்தான், அதை நான் கண்டேன் என்று கிறிஸ்து இயேசு அவர் சாட்சியாக சொன்னார். நிச்சயமாகவே அவன் விழுந்து போனவன். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஒரு தேவ வல்லமை அப்பா என்னோடு இணைந்து நிற்கிற இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு ஒரு விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகணும் சுவாமி. ஒரு தெய்வீக வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பாதாளங்கள் முழுவதுமாக இப்பொழுது நடுங்கட்டும். பாதாளத்தின் வாசல்கள் இனி பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இருள் விலகணும், வெளிச்சம் இப்பொழுதே பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி என் ஆண்டவராகிய இயேசு. கல்வாரி சிலுவையில பிசாசின் கிரியைகளை முழுவதுமாக அழித்து போட்ட என் மீட்பர் மகா பெரியவர், அவர் மகா பெரியவர். சொல்லி பாருங்கள், கிறிஸ்துவுடனே சிலுவையில் நான் அறையப்பட்டேன். என்னோடு இணைந்து சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, இயேசுவே உம்மோடு கூட நான் சிலுவையிலே நான் அறையப்பட்டேன், நான் மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் என் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமானது. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன். ஆகவே ஒருபோதும் பிசாசு என்னை நெருங்க முடியாது. என்னுடைய விசுவாசம் முழுவதும் கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்கிறது என்று இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து அறிக்கை பண்ணுங்கள். இயேசுவே, நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர், நான் உமக்குள் இருக்கிறேன். அப்பா, நீர் எனக்குள் இருக்கிறேன், நாம் இருவரும் ஒன்றாய் இருக்கிறோம். சொல்லி பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ராஜா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது பிசாசின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் முழுவதுமாக இப்பொழுது வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்படுத்தும் ஆவிகள், வியாதியை கொடுக்கும் பிசாசுகள், பயமுறுத்தும் பிசாசுகள், தூக்கத்தை வரவிடாதபடி தடுக்கிற பொல்லாத ஆவிகள், சொப்பனங்களிலே பிள்ளைகளை பயமுறுத்துகிற எந்த ஒரு பொல்லாத இருளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அசுத்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை என் ஆண்டவர் ஜீவ காலமெல்லாம், வேதம் சொல்லுகிறது, மரண பயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தாராம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன். பிசாசின் கையிலிருந்து திறவுகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, பாதாளம் அவரை ஜெயமெடுக்க முடியவில்லை. என் கிறிஸ்து இயேசு பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி, பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. ஒரு தெய்வீக வல்லமை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பிசாசுகள் விலகி போகணும், இருள் விலகட்டும். எப்படிப்பட்ட கார் இருளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்மேல் காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எது காணப்பட்டாலும் இப்பொழுது என்னை மன்னியும், முழுவதுமாய் என்னை உம்மிடமாய் சேர்த்து கொள்ளும் அப்பா. உம்மையே நம்பி நிற்கிறேன், என்னை விடுவியும். என்னை நீர் விடுவிக்காவிட்டால் என்னை வேறு யார் விடுவிப்பார்? என் கிறிஸ்து இயேசு நீர் ஒருவரே விடுதலை நாயகன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய முகத்தை நான் தேடுகிறேன்.
இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே இந்த பிசாசின் பிடியிலிருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து, இந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்குவார் என்று சொன்னார். இப்பொழுதே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவரே, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காணக்கூடிய, ஒவ்வொரு சரீரத்திலும் காணக்கூடிய பொல்லாத ஆவிகள் வெளியேறணும். எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்களும் வெளியேறட்டும், அந்தகார கிரியைகள் வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது ராஜா சரீரத்தை பற்றி பிடித்து நிற்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆவிகள் எல்லாம் வெளியேறணும். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக வெளிச்சம், தேவ மகிமை இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உன்னதத்தின் மகிமை இப்பொழுதே பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்பா, இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே சரீரத்தை விட்டு பிசாசுகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்படிப்பட்ட ஆவிகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது பில்லி சுனி ஆவிகளாக இருக்கலாம், ஏவல் பிசாசுகளாக இருக்கலாம், மந்திரத்தினால் வந்ததா ஆவியாக இருக்கலாம், தந்திரங்கள் பண்ணி ஏவல் பிசாசுகள் ஹல்லேலூயா தன் கிரியைகளை கொண்டு வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பில்லி சுனி ஆவிகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவியே, உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். அசுத்த ஆவியே, பிள்ளைகளை விட்டு விலகு என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இருள் பிள்ளைகளை விட்டு இப்பொழுது நீர் விலகிப்போ என்று நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்த ஆவியே, உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். வியாதியை கொடுத்து, பலவீனங்களை கொடுத்து பிள்ளைகளை பயமுறுத்துகிற பொல்லாத ஆவியே, பலவீனத்தை கொடுத்து பிள்ளைகளை மரணத்துக்கு ஏதுவாக, மரணத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய பொல்லாத பிசாசை, உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன். பிள்ளைகள் மேலிருந்து உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். எந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுதும் பிள்ளைகள் மேல தன் கைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறதோ, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிள்ளைகளுடைய சரீரத்தில் மறைந்து இருக்கிறதோ, இப்பொழுது சகல ஆவிகளும் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற வருகிற சர்ப்பங்கள், ஊறுகிற சர்ப்பங்கள், ஹல்லேலூயா, நெளிகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது அசுத்த ஆவிகள் சரீரத்தில் இருக்க முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். என் வார்த்தைக்கு சகல பிசாசுகளும் கீழ்ப்படியும். சகல வல்லமைகளையும், பிசாசின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை என் கிறிஸ்து இயேசு எனக்கு தந்திருக்கிறபடினாலே இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகளை நான் கட்டளையிடுகிறேன். பிசாசே, உனக்கு விரோதமாக நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் நிற்கிறேன். இந்த நாமத்தை நான் சொல்லுகிற இந்த நேரத்தில் நீ வெளியேறணும். பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறு. நீ எத்தனை காலமாக உள்ள மறைந்திருந்தாலும் சரி, எத்தனை நாட்களாக, எத்தனை ஆண்டுகளாக நீ இந்த பிள்ளைகளை பிடித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் நீ வெளியேறணும். எதன் வழியாக உள்ளே பிரவேசித்தியோ, எதன் வழியாக பிள்ளைகளின் சரீரத்துக்குள்ளே போனியோ, அதன் வழியாகவே நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த வயிற்று பகுதியில், அடி வயிற்றுல மறைந்திருக்கிற எல்லா ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். மார்பக பகுதியில் மறைந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். தொண்டை பகுதியில் இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலையை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை ஒளிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்துவின் கம்பீர சத்தம் இப்பொழுது பிசாசின் கிரியைகளை அழிக்கட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு காதுகளிலும் தொனிக்கட்டும். உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை. இயேசுவே ரட்சகர், அவரே மீட்பர். சொல்லி பாருங்க, அவரையே நம்புவேன். இயேசுவே, நீங்க தான் எனக்கு ரட்சகர். உம்மையே நான் பற்றி கொள்ளுவேன், உம்மையே நான் பிடித்துக் கொள்ளுவேன். நீர்தான் என் ரட்சகர், நீர்தான் என் மீட்பர். இயேசு ஒருவரே ரட்சகர், என் ரட்சகர்.
என்னை பலப்படுத்துகிற என் தேவன். இப்பொழுதே சொல்லி பாருங்க. ஒரு தெய்வீக வல்லமை உங்களை நிரப்பட்டும். ஒரு தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த அக்கினி உங்க மேல ஊற்றப்படட்டும். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் இப்பொழுது பஸ்பமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினை பிசாசுகளை நான் துரத்துகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே செய்வினை பிசாசுகளை நான் துரத்துகிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினையின் மூலமாக வந்திருக்கிற பிசாசை, உன்னை ஏவி விட்ட இடத்துக்கு நீ திரும்பு என்று நான் கட்டளையிடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நீ உள்ளே நுழைய முடியாது. நீ பிள்ளைகளை சூழ்ந்திருக்க முடியாது. இனி பிள்ளைகள் மேல உன் தந்திரம் பலிக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ அக்கினி இறங்கும். பிள்ளைகளை பாதுகாக்கும். சகரியா 2:5 என் கிறிஸ்து இயேசுவே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவார். இப்பொழுது பரிசுத்த அக்கினி உன்னதத்திலிருந்து இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம், பரலோகத்தின் ராஜ்யம் இப்பொழுது பிள்ளைகள் மேல் இறங்கும். அவர்கள் இருதயத்தில் ராஜ்யத்தின் வல்லமை இறங்கட்டும். பிசாசின் ராஜ்யம் இப்பொழுது அழிக்கப்படட்டும். வல்லமையுள்ள தேவதூதர்கள் இறங்கட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஓ ரிமா கரதலபா ஷாபலவரியான் சொன்னதேவி ரிவோ கரதலியான் தனதி. ஹalleluya ஹalleluya. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்தார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினாராம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹalleluya. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையும் பாராட்ட மாட்டேன் என்று பக்தன் சொல்லுகிறார். அந்த சிலுவை என்றே வாருங்கள். ஏனென்றால் சிலுவையில் ரட்சிப்பு, சிலுவையின் மூலமாக விடுதலை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அக்கிரமத்தின் ரகசியங்கள் ஹalleluya இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாப பிசாசுகள் வெளியேறட்டும். தலைமுறையாய் குடும்பங்களை கெடுக்கிற ஆவிகள், தலைமுறையாய் வியாதிகளையும் பலவீனங்களையும் கொடுத்து அப்பா குடும்பத்தில் இருக்கிற நபர்களை அழிப்பது மாத்திரமல்ல, உடைமைகளை அழிக்கிற பிசாசுகள், பொருளாதார நெருக்கத்தை கொடுத்து கடனாளியாய் நிற்க வைக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் வந்த அத்தனை செயல்பாடுகள் இப்பொழுது செயலற்று போகிறது. உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திர தகடுகள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் பட்சிக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறட்டும். பில்லி சூனி ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகார கிரியைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஹalleluya. இப்பொழுதே பிரகாசமான வெளிச்சம் உண்மையில் இறங்கும். இருள் வெளிச்சமாய் மாறும். ராஜாவுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். இருதயத்திற்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த தொண்டை பகுதியில் மறைந்திருக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறட்டும். கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுதே விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை கிரியைகளும் வெளியேறட்டும். அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும். பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்துல கசப்புகள் இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுதே சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் கசப்பை என்னை விட்டு விலக்கும். என் சகோதரன் மேல, என் சகோதரி மேல, என் உற்றார் உறவினர் மேல, நண்பர்கள் மேல் நான் வைத்திருக்கும் கசப்பு, பொறாமை, பெருமை எல்லாம் என்னை விட்டு விலகட்டும். என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். என்னை நீதிமானாய் மாற்றும். சொல்லி பாருங்க, என் தேவன் மகிமையாய் உங்கள் மேல் இறங்குவார். ஹalleluya. Thank you Holy Spirit. மகிமை இப்பொழுதே பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹalleluya. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கும் இப்பொழுது விடுதலை. யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ இப்பொழுதே விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சிலுவையின் மூலமாக என் கிறிஸ்து இயேசு கொடுக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. Thank you Jesus. மரணத்தினின்று, மரண பிடியிலிருந்து எங்களை விடுவிக்கும் எங்கள் ஆண்டவர் அப்பா. நீங்க பக்தன் சொல்லுகிறார், மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே
சத்துருவின் பிடியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இந்த நேரத்தில் இறங்குவாராக. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றும் உன்னதமான தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த இடத்திலெல்லாம் செய்வினை கட்டுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி ஊற்றப்படட்டும், பரிசுத்தாவின் அக்கினி ஊற்றப்படட்டும், பரிசுத்தாவின் அக்கினி ஊற்றப்படட்டும். பிசாசே, உன் மேல பரிசுத்தாவின் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ பிள்ளைகளை விட்டு வெளியேறி ஆகணும். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறணும், ஒன்றும் இருக்க முடியாது. காரணம், ஹல்லேலூயா, இப்பொழுது பரிசுத்தாவின் அக்கினி உன் மேல ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெளியேறியே தீரணும், சரியத்தை விட்டு வெளியேறியே தீரணும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி பிள்ளைகளுடைய சரியத்தில் இருக்க முடியாது. இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய சரியத்தில் நீ இருக்க முடியாது. இனி உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகும், உன் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகும். காரணம், கிறிஸ்து இயேசுவே நித்திய வெளிச்சமாய், நித்திய மீட்பாய் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் வந்து அவர் தங்குவார். சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி உன்னதமானவரை நோக்கி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவியே, இனி உன் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு நீ நட. இனி இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை, பிள்ளைகளிடத்துல நீ வேலை இல்லை. விசுவாசத்தோடு கேட்கிற எந்த பிள்ளைகளோட சரீரத்திலும் இனி நீ இருக்க முடியாது. பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன். உன் கிரியைகளை முழுவதுமாக நான் முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், பிரசனம் இறங்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்துக்குள்ளும் இப்பொழுதே பாய்ந்து வரட்டும் அப்பா, பாய்ந்து வரட்டும் சுவாமி, பாய்ந்து வரட்டும் சுவாமி. ரீமா கரதலபா ஷாபலபரியான் சொன்னதபி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி எசப்பா இப்பொழுது யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த சத்துருவின் தந்திரத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த செய்வினை கோளாறிலிருந்து என்னை விடுதலையாக்கும், தலைமுறை தலைமுறையான குடும்பத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்திருக்கிற தரித்திரத்தை விட்டு என்னை விட்டு விலக்கும், எங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய அத்தனை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறீர்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இப்பொழுதே வல்லமை வெளிப்படட்டும் அப்பா, வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் விடுவிக்கிறேன் ஆண்டவர், எந்த மனுஷனும் பிரகாசிக்க செய்கிறவர். ஒருவரும் இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொருவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வருமே ஆண்டவர். இப்பொழுதே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அநாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா இப்பொழுது உங்கள் இருதயத்துக்குள் இறங்குகிறார். மகிமையின் ராஜா இப்பொழுது உங்கள் ஆலயத்துக்குள்ள, சரீரமாகிய உங்கள் ஆலயத்துக்குள் அவர் வருகிறார். எத்தனை பேர் இடம் கொடுக்கிறீர்கள்? உன்னதமானவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள், என் கிறிஸ்து இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் முன்பாக அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்கள். உங்கள் அக்கிரம சிந்தையை விட்டு விலகுங்கள். என் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவுமே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே மகிமை. ஹல்லேலூயா, thank you Jesus. பக்தன் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, கிறிஸ்து இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நீர் பரிசுத்தப்படுத்துகிற பொழுது நான் பரிசுத்தமாவேன். உன்னுடைய ரத்தத்தால் கழுவுகிற பொழுது என் பாவங்கள் கழுவப்படும், என் அக்கிரமங்கள் கழுவப்படும். இனி பிசாசு என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் அவனுக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, இனி நான் பிசாசுக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, இந்த பாவ இச்சைகளுக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல. இப்பொழுது நான் விடுதலையாக்கப்படுகிறேன். சொல்லி பாருங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் என்னை முற்றிலுமாக விடுதலையாக்குகிறார். நன்றி. சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை இன்னும் அதிகமாய் கழுவட்டும், இன்னும் தேவ வல்லமை இன்னும் அதிகமாக என்னை நிரப்பட்டும். என்னை சூழ்ந்திருக்கிற பிசாசுகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்து இருக்கிறாரா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என் தேவன் அழைத்து இருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், என் கிறிஸ்து இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்கும்படி
விடுதலை என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளும் இப்பொழுது விலகும். காரணம் வெளிச்சம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற வெளிச்சமாகிய என் கிறிஸ்து இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். விசுவாசத்தோடு உன்னதரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. மகிமை உங்கள் சரீரத்தில் இப்பொழுது இறங்கும். உங்கள் சரீரத்தை பற்றி பிடித்திருக்கிற, உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற அத்தனை இருளும் அத்தனை பிசாசுகளும் உங்களை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் பேசுகிறது நேரத்தில் தானே. ஹல்லேலூயா. உங்கள் கால்களை சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள் உங்களை விட்டு விலகி போகிறது. உங்கள் முதுகு தண்டில் இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. உங்கள் தலையை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா சாபங்களும் உங்களை விட்டு வெளியேறுகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை இந்த பூமியில மனுஷர்களுக்குள்ளே. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லையாம். மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம் அது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் இயேசுவா என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இம்மானுவேல் என்கிற நாமம். இப்பொழுதே இந்த நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சகல சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறட்டும். இந்த ஜெபத்திலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. வெளிச்சம் பட்சிக்கும் அக்கினி இப்பொழுது உன்னதத்திலிருந்து இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி பிள்ளைகள் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவம் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை அறிந்து ராஜா இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்படுகிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சாப பிசாசுகள், சபிக்கப்பட்ட ஆவிகள், பில்லி சூனி ஆவிகள், எல்லா பிசாசுகளையும் தலைமுறை சாப பிசாசுகளையும் சிலுவையில் வைத்து நான் ஆடி அடிக்கிறேன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானா? இப்பொழுது நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை, உங்கள் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நித்திய மீட்பை நான் கட்டவிழ்க்கிறேன். நித்திய ஜீவனை கொடுக்கும்படி என் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட உங்கள் சரீரத்தில் இனி பாவம் ஆளாதிருப்பதாக. இனி நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருப்பீர்களாக. காரணம் அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அவர் சிந்தின இரத்தம் உங்களை கழுவுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. முன்னே நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தீர்கள். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நீங்கள் இப்பொழுது அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒப்புரவாக்கப்பட்ட பின் இப்பொழுது நீங்கள் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது என்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். இது விடுதலை உங்களுக்கு, இது விடுதலை நேரம் உங்களுக்கு. வார்த்தை கேட்கிற உங்கள் இருதயத்தில் உண்மையாய் அவரை விசுவாசியுங்கள். இப்பொழுது விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களில் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோது வெட்கப்படுத்தாது. இந்த பரிசுத்த ஆவியானவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை நித்தமும் நடத்துவார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி இந்த சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த, இதுவரை உங்களை பாவத்தில் விழத்தள்ள மற்றும் உங்களை சாபத்துக்குள்ளாக வைத்திருந்த எல்லா பிசாசுகளையும் துரத்தி இப்பொழுது தேவ ஆவியானவர் உங்கள் சரீரத்தை அவர் ஆளுகை செய்வாராம். அவருக்கென்று விட்டுக் கொடுங்கள். ஆவியானவரை என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களை முழுவதுமாக அவர் உங்களை ஆண்டு கொள்ளுவாராக. ஆவியானவர் உங்களை நித்தமும் நடத்தும்படி அவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்தை என் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆக தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இப்பொழுது வாசம் செய்வாராக. நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல இருக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு விலகி போகட்டும். எந்த ஒரு பொல்லாத ஆவிகளும் துரத்தப்பட்ட பிசாசுகளும் இனி ஒருபோதும் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சகரியா 2:5 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் உங்களை சூழ்ந்து கொள்ளுவாராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் விடுதலை ஆக்கினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அற்புத சாட்சியோடு உடைய பிள்ளைகளை நீர் நிறுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. மகிமையானது உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ கிருபையானது உடைய பிள்ளைகளை நித்தமும் நிரப்பட்டும். மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீர் பரிசுத்த ஜீவியம் இந்த பூமியிலே ஜீவித்து வாழ்ந்து எங்களுக்கு காண்பித்தது போல நாங்கள் உம்மை பின்பற்றி உம்முடைய அடிச்சுவடுகளை கை கொண்டு எங்கள் சத்துருக்களை நேசித்து உன்னதமான தேவனுக்கு மகிமைக்காக எப்பொழுதும் என் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படிக்கு
என் தேவாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி நடத்துவீராக என்று சொல்லி ஹல்லேலூயா. இயேசப்பா, இப்பொழுதே என் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இனி துரத்தப்பட்ட எந்த ஆவிகளும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தெய்வீக மகிமை, தெய்வீக கிருபை, தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். விடுதலையாய் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.